வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். பங்குச் சந்தையில முதலீடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு. அது இல்லாம எஃப்&ஓ பண்றவங்க அல்லது இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீப நாட்கள்ல மார்க்கெட்டோட மூமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு. கணிக்க முடியல. என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எடுக்கிற என்ட்ரி எல்லாமே வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட்டோட மூமெண்டம் இருக்கு. பிகாஸ் ரேஞ்சிடு மார்க்கெட்டா இருக்கு. ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒரு ஸ்டாப் லாஸை வந்து வச்சோம்னா இமிடியேட்டாக அடிச்சிருது. எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் காலி ஆயிடுது மார்க்கெட்டில் எஃப்&ஓ பண்ணுறவங்களுக்கு. ஓகே, நாம கொடுக்கக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். நாம செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை ஆகட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி நாட்களுடைய ட்ரேடிங் செஷன் ஆகட்டும், இந்த கடந்த 2 நாட்களா மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து 50 பாயிண்ட் அல்லது 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளவே ட்ரேட் ஆகுது. அப்போ எப்படி நாம வந்து கன்ஃபார்மா எடுக்கிறது? ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 நாளா இந்த மார்க்கெட் 24,200 அப்படிங்கிற சப்போர்ட்ல இருந்து அப்படியே பவுன்ஸ் ஆகுது. அந்த சப்போர்ட்டுக்கு வருது, மார்க்கெட் மறுபடியும் அப்படியே பவுன்ஸ் ஆயிடுது. 24,200க்கு வருது, திரும்ப பவுன்ஸ் ஆகுது. ஸோ இப்படியே தான் இந்த மார்க்கெட் இருக்குது. ஆனாலும் இங்க பவுன்ஸ் ஆச்சு இல்லையா? 24,200ல. பட் மேல போனா 24,300 பிரேக் அவுட் பண்ணணுமா இல்லையா? அங்கேயும் பிரேக் அவுட் ஆகல. ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு இந்த சப்போர்ட் போதல. ஐ மீன் இந்த 24,200 அப்படிங்கிற சப்போர்ட் வந்து பத்தல. மேபி இந்த மார்க்கெட் அகைன் 24,100 அல்லது 24,080 அப்படிங்கிற சப்போர்ட் வந்து மேபி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வியூ இருக்கு. இதனுடைய பர்சனல் வியூ தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ மார்க்கெட் நமக்கு 24,200 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்துருச்சு. அங்கிருந்து மேலே போகும்போது 24,300 வந்து பிரேக் அவுட் பண்ணணுமா இல்லையா? ஏன் பிரேக் அவுட் ஆகல? ஸோ அப்போ அவங்க வந்து நமக்கு இப்போ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை எடுக்கணும். மேபி எடுக்கலாம். ஒருவேளை இந்த மார்க்கெட் கீழே இறங்கி வருதுன்னு வச்சுப்போம். இந்த ரேஞ்சில் இருந்து 24,250 இருந்து கீழே வருதுன்னா அது என்ன ஆகும்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். 24,100 அல்லது 24,080 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. மேபி அந்த இடத்துல என்ன நடக்கலாம்னா ஒரு சின்னதா ஒரு ரிவர்சல் வரலாம். ரிவர்சல் வந்து இங்கிருந்து பவுன்ஸ் ஆகுதுன்னா மேபி மேலே ஏறலாம். அப்போ இந்த இடத்துல இதையும் பிரேக் அவுட் பண்ணி இந்த மார்க்கெட் 24,250யும் பிரேக் அவுட் பண்ணி இந்த 300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. 24,300 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தரா நம்ம 24,500க்கு எதிர்பார்க்கலாம். இங்கதான் நமக்கு சேலஞ்சிங்கே இருக்கு. 24,500க்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா வந்து கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? மார்க்கெட் நமக்கு 25,000க்கு இந்த மார்க்கெட் நாம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம இந்த மார்க்கெட் மறுபடியும் 24,500லயோ அல்லது 400லயோ ரிவர்சல் திரும்புதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுத்ததுன்னா 24,100 அல்லது 80 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எங்கேயோ சம்திங் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இங்க ரிவர்சல் வந்ததுன்னா மட்டும்தான் ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகும். அது மேபி 24,300 வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து 500க்கு அது போகலாம். 500லயும் இந்த மார்க்கெட் ஸ்ட்ராங்கா கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா மேபி நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்? 25,000க்கு நாம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம இந்த இடத்துல எங்கேயாச்சும் அது ரிவர்சல் திரும்புதுன்னா மேபி ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது ப்ராஃபிட் புக்கிங்காக நடக்க வாய்ப்பு இருக்கு. 24,400 அல்லது 500 இந்த ரேஞ்சில் உள்ளது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன் மார்க்கெட். ஓகேங்களா? அப்படி இல்லாம ஒருவேளை இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் உடைச்சு கீழே இறங்குதுன்னா மறுபடியும் கூட இந்த லெவலுக்கு போகலாம். சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். 24,000 அந்த 100 அப்படிங்கிற சப்போர்ட் உடைச்சதுன்னா மேபி 24,000க்கு வரலாம் அல்லது 23,800க்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அது சான்சஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு அழகான ஒரு ஆஹ், என்ன சொல்றது ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எது இருக்கு? நல்ல ஒரு வால்யூம் இருக்கக்கூடிய எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்ல வந்து சப்போர்ட் எடுத்து ஓரளவுக்கு நல்ல வால்யூம் பில்டப் ஆகிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம பார்ப்போம். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். ஸோ நாட் பைசல் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சிஸ் பேங்க் பக்கம் போகிறேன். நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்ல ஓரளவுக்கு வால்யூம் வந்து பில்டப் ஆயிருக்கு. டபிள்யூ பேட்டர்னும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது நான் இங்கே பாருங்க. இப்போ இங்கே பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி இந்த நெக் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது
1250 அல்லது 260 பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து 1245 க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இந்த நெக் பாயிண்ட் ஐ மீன் 1250 கிராஸ் ஓவர் பண்ணும்போது மேபி அது மேலே போகலாம். 1300 ரீச் ஆகலாம் அல்லது அதுக்கு மேலே கூட போகலாம். நல்லா புரியுங்களா என்ன சொல்ல வரட்டு? ஸோ இந்த லெவல்ல இருந்து இந்த மார்க்கெட் டுவோர்ட்ஸ் பைல போகுதுன்னா நமக்கு 1300 வரைக்கும் நமக்கு ஒரு வியூ இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹையெல்லாம் போயிருக்காங்க கடந்த வாரங்களில். இந்த ஹையெல்லாம் வந்து டச் பண்ணியிருக்கான். மேபி அது போகலாம். அப்போ இது ஒரு டபிள்யூ பேட்டர்னாகவும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்ஸில் இருக்கு. இங்க பாருங்க, கடந்த நாட்களில் 1245 க்ளோஸ் ஆகும்போது இந்த மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா அப்படியே வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னா 1300க்கு மேலே வந்து போயிருக்கு. அப் டு நமக்கு 1400லாம் வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு 1245 அந்த ரேஞ்சில் இருந்து ஒருவேளை இந்த பைக் கிடைச்சதுன்னா மேபி 1300 போகலாம் அல்லது 1400 போகலாம். பட் நமக்கு இங்கே வந்து எஃப்என்டோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டிங் இருக்குது. என்னென்னா இப்போ நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு எஃப்என்டோவோட மந்த்லி எக்ஸ்பைரி வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டியூஸ்டே வந்து எஃப்என்டோவுடைய மந்த்லி எக்ஸ்பைரி வர்றதுனால ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மந்தோட நீங்கள் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்காமல் ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த மாதத்துக்கான எஃப்என்டோவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லைக் வந்து 1300 எஃப்என்டோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கே நீங்கள் வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆப் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நம்ம இது பைக் கிடைச்சதுன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா 1260 அப்படிங்கிற எஃப்என்டோவில் நீங்கள் ட்ரை பண்ணி ஐ மீன் செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு நல்ல வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா என்ன சொல்றது 1.6 அல்லது 1.5 ருபீஸ் தான் இப்போ வந்து அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு. இது 1260 அப்படிங்கிற எஃப்என்டோவுடைய. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரீமியமாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஒரு மார்ஜினில் ஈஸியான ஒரு மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறேன். இது எதுவுமே வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது